بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே நபி வழியே நம் வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்க விஷயங்களில் முழுமையாக பின்பற்ற கடமைப்பட்டிருந்தும் அவர்களுடைய போதனைகளை புறக்கணித்துவிட்டு அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எவற்றையெல்லாம் யாரையெல்லாம் பின்பற்றக்கூடாது என்று தடை செய்தார்களோ அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிற காரணத்தினால் நபி வழிதான் நாம் பின்பற்றுவதற்குரிய ஒரே வழி என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே நாம் அங்கத்தினர்களாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் மறுமையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் பெரிய கோடீஸ்வரர்களாக நம்ம ஆகிவிட முடியாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிற காரணத்தினால் நம்ம இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியுமா என்றால் அப்படியெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த நோய் நொடி வராது, துன்பங்கள் வராது, பிரச்சனைகள் எதுவுமே வராது என்று ஏதாவது இந்த மார்க்கத்தில் உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்ப எதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது, நோயற்றவர்களாக ஆக முடியாது, பதவி அந்தஸ்து அதிகாரத்தை எல்லாம் பெற முடியாது. அப்ப எதற்காக இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். அழிக்கப்பட்ட பிறகு எல்லோரையும் இறைவன் எழுப்பி விசாரணை நடத்துவான். அந்த விசாரணையில நாம எல்லாரும் தேறி பாசாகி சொர்க்கத்துக்கு போக வேண்டும். இதுக்கு தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை என்ன? மறுமை வாழ்க்கையில நரகத்திலே கிடந்து வெந்து வேகாமல் சொர்க்கத்திலே நுழைந்து இன்பங்களை காலாகாலத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு நமக்கு உள்ள ஒரே வழி இந்த மார்க்கம் தான். இதுக்காகத்தான் நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். கஷ்டப்பட்டு தொழுகை நடத்துகிறோம், சிரமப்பட்டு நோன்பு வைக்கிறோம், நம்முடைய பணங்காசுகளை செலவு செய்து ஹஜ்ஜிக்கு போகிறோம், சிரமப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கும் நல்ல பணிகளுக்கும் வாரி வாரி வழங்குகிறோம். இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்கு என்ன காரணம்? இதையெல்லாம் செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும், மறுமை வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். இதுக்குத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா? அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்கிற காரணத்தினால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீங்க மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேளுங்க. இந்த ரெண்டை கேட்டா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியுமே தவிர அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று யாரையாவது கேட்டு நடந்தீர்களேயானால் நீங்க வெற்றி பெற முடியாது. அப்ப மறுமையில வெற்றி பெறுவதாக இருந்தால் நம்ம அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறத கேட்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்கணும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு காட்டுறான். நாளைக்கு மறுமையில என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இப்பவே சொல்லி தந்து இந்த நிலைக்கு ஆளாகி விடாதே என்பதற்காக ஒரு காட்சியை போல படம் எடுத்து நம்ம காட்டுகிறான். எப்படி காட்டுகிறான்? யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். சில பேருடைய முகங்கள் நரகத்துல போட்டு புரட்டப்படும். சில ஆட்களை பிடிச்சுக்கிட்டு போய் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நரகத்துல போட்டு புரட்டுவான், முகத்தை புரட்டுவான். அப்ப அவங்க என்ன சொல்லி கொண்டு புலம்புவார்கள் தெரியுமா? யா லைத்தனா அதானல்லாஹ வ அதான ரசூலா.
அல்லாஹ் சொன்னபடி நம்ம நடந்திருக்கலாமே, ரசூல் சொன்னபடி நடந்திருக்கலாமே. அப்படி நடக்காம இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், வலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களே, இப்படி நரகத்துல கொண்டு வந்து தள்ளிவிட்டாங்களே. நரகத்துல போய் என்ன சொல்லி புலம்புறான் தெரியுதா? அல்லாஹ் சொன்னதை கேட்டிருந்தா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்டிருந்தால் இங்க வந்திருக்க மாட்டோமே. வேற யார் சொன்னதை கேட்டுட்டோம்? பெரியார் சொன்னாங்க, மகான் சொன்னாங்க, அஜர்த்து சொன்னாங்க, மௌலானா சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று கேட்டு இவங்க சொல்ல கேட்டு நாங்க மார்க்கத்தை கடைபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு நரகத்தில் கடந்து வெந்து சாவுகிறோமே என்று நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கிறான். அப்ப நம்ம மறுமையில வெற்றி பெறணும் என்று நம்ம நினைத்தோமையானால் அதுக்கு உள்ள வழி என்ன? அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா? இந்த ரெண்டுக்குள்ள நின்றால் மாத்திரம்தான் நீங்க மறுமையில் வெற்றி பெற முடியும். உங்களுடைய தொழுகையானாலும் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்க வேண்டும். உங்களுடைய நோன்பாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடிதான் இருக்க வேண்டும். உங்களுடைய ஜகாத்தாக இருந்தாலும் அது ரசூல் சொன்னபடிதான் இருக்க வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், தான தர்மமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், இறந்த வீட்டிற்கு செய்கிற சடங்குகளாக இருந்தாலும், இன்ன பிற வீடு கட்டுவதாக இருந்தாலும், குடிபோவதாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், விவசாயம் செய்வதாக இருந்தாலும் அந்த ரசூல் சொன்ன வழியில் நீங்கள் நடக்கிறீர்களா? அது ஒண்ணுதான் அங்கே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமே தவிர எங்க அப்பன் சொன்னான் பாட்டன் சொன்னான்னு போனோம் என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம் என்பதற்குத்தான் நபி வழிதான் நம்முடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற தலைப்பில் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு எப்படி இருக்கிறது மார்க்கம்? இஸ்லாம் என்று பல காரியங்களை நம்ம செய்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது இது மாதிரி குர்ஆன்ல இருக்குதா என்று என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இஸ்லாம்னு ஒரு காரியத்தை செய்கிறோம். இப்படி செய்யும் பொழுது நம்ம என்ன சிந்திக்கணும்? நம்ம செய்யற இந்த காரியம் குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்குதா? நம்ம செய்யற இந்த காரியத்தை நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லவோ செய்யவோ செஞ்சாங்களா? அனுமதிக்கவாவது செஞ்சாங்களா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நம்ம பின்பற்றுகிறோமா? எங்க அப்பன் சொன்னா சரி, எங்க பாட்டன் சொன்னா சரி, எங்க அஜர்த்து சொன்னா சரி என்று நம்ம செய்கிறோமா? சிந்தித்து பாருங்க. நம்ம இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மார்க்கம் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை நீங்க செய்கிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை செய்கிறார்களே தவிர குர்ஆன்ல இருக்குதா என்று தேடி பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா என்று தேடி பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம நடக்கிறோமா என்றால் நடக்கிறது இல்லை. அப்ப இதை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். முதல் என்ன எச்சரிக்கிறான்? மார்க்கம் நீங்க ஒன்றை செய்யறதாக இருந்தால் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, எதையெல்லாம் நீங்கள் பின்பற்றக்கூடாது, எதையெல்லாம் பின்பற்றினால் அழிந்து நாசமாகி போய்விடுவீர்கள் என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப நபிமார்கள் எல்லாம் இஸ்லாத்தை போய் மக்களுக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போய் ஒரு கடவுளை வணங்குங்க என்று சொன்னார்கள். அப்ப அந்த எதிரிகள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா நீ அல்லாஹ் மட்டும் வணங்க சொல்ற, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்க சொல்லுகிற, இது மாதிரி நீ சொல்ற மாதிரியான ஒரு மார்க்கத்தை இதுக்கு முந்தி எங்க பாப்பா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க உம்மா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க தாத்தா சொல்லலையே, இதுக்கு முந்தி எங்க பாட்டி சொல்லலையே என்று அவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க. எப்படி பதில்? நபிமார்கள் போய் சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லி, அவன் என்ன பதில் சொல்றான்? நாங்க அதையெல்லாம் மாசமே நாபிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆகிரா, இந்த மாதிரி ஒரு கொள்கையை எங்க முன்னோர்கள்ட்ட நாங்க பார்க்கலையே, எங்க முன்னோர்கள்ட்ட கேள்விப்படலையே, புதுசா சொல்றியே என்று என்ன செஞ்சாங்க? மக்கத்தில் இருக்கிற காபிர்களும் மற்ற நபிமார்களுடைய எதிரிகளும் இதைத்தான் தங்களுடைய பதிலாக சொன்னார்கள். அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்? அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்லி காட்டுறதுன்னா, அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன செய்யவலா யஹ்ததுன். நீங்க உங்க அப்பம்பாட்டனை பின்பற்றுன்னு சொல்றீங்களே, உங்க அப்பம்பாட்டன் செய்யறதெல்லாம் மார்க்கம்னு செய்வேன்னு சொல்றீங்களே, அவங்க மூடர்களாக இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் அவங்களை நீங்க பின்பற்றுவீர்களா என்று அல்லாஹ் திருமறையில இதை மறுக்கிறான். நம்ம மார்க்கம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தா நம்ம வாப்பா செஞ்சிருக்காரான்னு பார்க்கவே கூடாது,
நம்ம அம்மா செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கவே கூடாது, நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்க கூடாதுங்க. இதெல்லாம் அவங்க நேர்வழியில இருந்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட செஞ்சா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம செய்திருப்பார்களே ஆனால் முன்னோர்களை நம்ம பின்பற்றும் பொழுது நரகத்தில் கொண்டை கொல்லிக்கட்டையாக நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்ப இது நம்ம சமூகத்தில் இருக்கிறது. இந்த ஊரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சின்ன பிள்ளைங்க நாடகம் நடிச்சு காட்டினாங்க. வீட்டுக்கு வீடு அந்த வெள்ளையா என்ன கட்டி இருக்க நாம கட்டி மாதிரி தொங்க விட்டுருக்காங்கல்ல படிகாரம், அதை கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. இது ஏன் தொங்க விட்டீங்க? இப்படி தொங்க விடுங்கன்னு குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. இப்படி தொங்க விடுங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களா? இல்ல. ஏன் செஞ்சீங்க? உங்க வாப்பா செஞ்சாரு, அதான் பதில். ஏன் செஞ்சீங்க? உங்க உம்மா செஞ்சாங்க, இதான் பதில். அல்ல உங்க தாத்தா செஞ்சாரு, அதான் பதில். இது அங்க எடுபடுமா? மறுமையில நிறுத்தி எல்லாம் கேட்கும் பொழுது ஏன்டா இந்த மாதிரி இதை கட்டி விட்டேன்னு கேட்டா எங்க உம்மா செஞ்சாங்க, அப்ப உம்மாவோட சேர்ந்து நீ போராடு நரகத்துக்கு போன சொல்ல மாட்டான். எங்க வாப்பா சொன்னாங்கண்டா அல்ல நரகத்துக்கு சொல்ல மாட்டான். அப்ப இதை போடுறமே இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு சக்தி இருப்பதாக நம்ம நினைப்பதற்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? குர்ஆன்ல இந்த மாதிரி என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி தர்றதுக்கு தானே நபி வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறோமே, இதை செய்வதற்கு நபி நமக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அவங்க காலத்தில் இப்படி கட்டி தொங்க விட சொன்னார்களா? இல்லவே இல்ல. அப்ப நம்ம மார்க்கம் எதை கடைபிடிக்கிறோம்? எங்க அப்பா மாட்டம் சொன்னா போதும் நினைக்கிறோம், ஆனா அது நரகத்தில் கொண்டு தள்ளும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் தாயத்து தட்டு எதா இருந்தா அதெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இது எல்லாமே எதுல வந்ததுன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அப்பம் பாட்டன்மார்களை பின்பற்றதுனால வந்த கதிதான். எது? கையில ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, கழுத்துல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, இடுப்புல ஒரு தாயத்தை போட்டுக்கிறது, தட்டுல எழுதி கரைச்சு குடிக்கிறது, இது மாதிரி பிரேம் பண்ணி மாட்டி வைத்துக் கொள்வது, இது மாதிரியான காரியங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்றீங்க? நோய் வந்தா செய்றீங்க, வறுமை வந்தா செய்றீங்க, வியாபாரம் சரியில்லைன்னா செய்றீங்க. இதெல்லாம் அஜரத்துல போய் என்ன பண்றீங்க? அஜரத்து வைத்த வலிக்குது, இந்த இதை போட்டுக்க, அஜரத்து வியாபாரம் சரியில்லை, இதை மாட்டிக்க அப்படின்னு அவர் சொன்னார்னா இதையெல்லாம் செய்ய தயாரா இருக்கிறீங்க. சரி செய்யுங்க. இப்படி செய்ய சொல்லி குர்ஆன்ல இருக்குதா? இப்படி செய்ய சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தீங்க என்று சொன்னா இதெல்லாம் தடுத்து தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகல் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமமாக அந்த தாயத்தை ஆக்கி விட்டான். என்னமோ அல்லாஹ்வை இறக்கக்கூடிய துன்பத்தை இந்த தாயத்தை போய் தடுத்துரும் அப்படின்னா இன்னொரு அல்லாஹ் மாதிரி அல்லாஹ்வுக்கு போட்டியா ஒரு அல்லாஹ் உண்டாக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு இருக்கிறாங்க. ஆனா அதை மார்க்கம் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்படித்தாங்க ஊர் வழக்கம், இப்படித்தாங்க எங்க உம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க உம்மா இப்படித்தான் போட்டு விட்டாங்க. இதுதான் உங்கள்கிட்ட பதிலாக இருக்குமா? ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை உங்களுக்கு காட்ட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இதுக்கு ஆதாரமாக காட்ட முடியுமா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொருளை கட்டி கொண்டால் வைத்த வழி போகும், ஒரு பொருளை மாட்டிக்கொண்டால் வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல ஒரு கான்செப்ட் இருக்கிறதா? அவ்வளவு வேணாங்க. இஸ்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேணாம், கொஞ்சம் மூளை இருந்தா கூட இப்படி செய்வோமா? அஜர்த்திட்ட அவரு ஒரு மனிதர், எந்த அஜர்த்திட்ட போய் நீங்க தாயத்து போடுறீங்களோ அவர் யாரு? உங்களை மாதிரி ஒரு மனிதரா? அதுக்கு மேம்பட்டவரா? உங்கள்கிட்ட இல்லாத என்ன ஒரு பவரை நீங்க அவர்கிட்ட பாத்துட்டீங்க? ஒண்ணுமே பார்க்கல. எல்லா மனிதர் மாதிரி உங்க அஜர்த்தா இருக்கிறவர் சாப்பிடறாரா இல்லையா? யார் அஜர்த்துங்கிறீங்களோ பெரிய சேகர்னு வச்சுக்கிறீங்க, பெரிய மூலான வச்சுக்கிறீங்க, அவர் என்ன மாதிரி இருந்தாலும் அவருக்கும் சாதாரண மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மற்றவன்லாம் சாதாரண சட்டை போட்டா அவர் பெரிய சட்டை போடுவார், இதுதான் வித்தியாசம். மற்றவன்லாம் தொப்பி போடுவான் அல்லது போடாம இருப்பானா, இவர் தலப்பா கட்டிருப்பாரு, இதுதான் வித்தியாசம். இது யார் வேணாலும் கட்டிக்கலாம். இது தலப்பா கட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய பவர் சக்தி ஒண்ணுமே தேவை கிடையாது. ஒரு 7 மீட்டர் துணியை கூடுதலா செலவழிக்கிற சக்தி இருந்தா தலையில சுத்திக்கலாம். அப்ப அவர்கிட்ட நீங்க பார்த்தது என்ன பாக்குறீங்க? பெரிய தாடியை பாக்குறீங்க. தாடிங்கிறது என்ன பெரிய ஒரு கஷ்டப்பட்டு மகான்களுக்கு மட்டும்தான் வரக்கூடியதா? விட்டா எவனுக்கு வேண்டாலும் வரும், வலிச்சுக்கிட்டு இருக்கா ஒருத்தர் வர மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அப்ப தாடிங்கிறது ஒரு பெரிய மகானுக்கு ஒரு அடையாளமா? அப்ப அந்த மாதிரியான ஒருத்தரை பாக்குறீங்க, பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, பெரிய தலப்பா, கையில் ஒரு பெரிய தசுமணி, ஒரு மாதிரியான இதை பார்த்த உடனே ஆஹா இவர் தலைவலியை போக்குவார், வயிற்று வலி போக்குவாரு, தாயத்தார், இப்படி நினைக்கிறீர்கள். ஆனால் யதார்த்தமா நீங்க என்ன பார்க்கணும்? இந்த கோலத்தினால ஒரு மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் வந்துருமா? இந்த தலப்பாவை நான் வாங்கி கட்ட முடியுமா? முடியாதா? இந்த ஜிப்பா வாங்கி நான் போட்டுக்கிற முடியுமா? முடியாதா?
இந்த மாதிரி பெரிய தாடியை நான் வளர்க்க முடியுமா முடியாதா? இந்த மாதிரி ஒரு தஸ்மீமணியை நான் விட்ட முடியுமா முடியாதா? யாரும் முடியும்ல, யாரு வேணாலும் செய்யலாம். முஸ்லிமா இல்லாதவங்க கூட இதை செய்யலாமா செய்ய முடியாதா? இதை வைத்துக் கொண்டு என்ன நினைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட என்னமோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும் அவர் தாயத்தில் அந்த பவரை இறக்கி உங்களுக்கு தர்றாருங்கிற மாதிரி நம்புறீங்களே. இது என்ன ஒரு அறிவு கூட உங்களுக்கு இருக்காது, சிந்திக்க கூட மாட்டீங்களா? மூளையை செலவு கூட பண்ண மாட்டீங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அப்ப என்ன நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், இவருக்கு தாயத்து போட்டு உங்களுடைய வறுமையை போக்குறாருல, வறுமையை போக்குறாரு. உங்க வறுமையை போக்குறவரு அவர் வறுமையை போக்கிக்கிட்டாரா? நான் வறுமையை போக்குறதா இருந்தா எனக்கு வறுமை இல்லாம இருக்கணும்ல. அப்ப அஜர்த்து எப்படி இருக்கணும்? நீங்க எல்லாம் லட்சாதிபதியா இருந்தா அவர் கோடீஸ்வரரா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன நம்பலாம், ஆமா இவர் பாருங்க மந்திரம் ஓதி ஓதி கோடீஸ்வரனா போயிட்டாரு, நமக்கு கொஞ்சம் சொல்லி தருவாரு அப்படின்னு நினைக்கலாம். நம்மளை விட அஜர்த்து நிலைமை கீழே தானே இருக்குது. நீங்க கொடுக்கிற 5ஐயும் 10ஐயும் வாங்கித்தான ஒரு குடும்பமே ஓடுது. ஒரு முத்தவள்ளி எழுத்தவருக்கு பேச முடியுமா? பந்தாடி விட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்றாரு, அவர் நூல்ல நித்த கட்டி தர்றேங்கிறாரு. அதுக்கு நீங்க இடுப்புல கட்டணும் நோய் போயிருங்கிறீங்க. அவர் வீட்டு பிள்ளைக்கு நோயா வந்துருச்சுன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போறாரு. அவர் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த நூலை மந்திரிச்சு போடுங்கிறாரு. அப்ப நம்ம எப்படி போய்கிட்டு, இதுதான் என்ன காரணம்? குர்ஆனையும் ஹதீஸையும் நபி வழியையும் புறக்கணித்து விட்டு எங்க முன்னோர்கள் சொன்னது போதும், எங்க முன்னோர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதையெல்லாம் நாங்க செய்வோங்கிறது இது காரணம். இந்த அஜர்த்திட்ட பிரேம் பண்ணி வாங்கி கடையில மாட்டி வைக்கிறான, இதன் மூலம் பெரிய தொழிலதிபர் ஆகலாங்கிறான, இதெல்லாம் மாட்டி பெரிய தொழிலதிபர் ஆன அஜர்த்து இருக்கிறாரா? அவர் என்ன தொழில் நிபுணர்? அவரு பெரிய மேதையா? அவர் பில்கேட்ஸ்? அவரு வியாபாரம் நடக்காட்டி வியாபாரம் தெரிஞ்சவன் போய் கேட்பானா? அஜர்த்து போயிட்டு அஜர்த்து வியாபாரம் சரியில்லை, அஜர்த்து வயிற்று வலிக்குது, அஜர்த்து பையன் படிக்க மாட்டேங்கிறான், அஜர்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, என்னங்க அவரு மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் ஏதாவது கொடுத்து வச்சுக்கிறானா? அல்ல, எல்லா சப்ஜெக்டும் அவர் தான், அவர்கிட்ட போயிடலாம். எதுவா இருந்தாலும் அஜர்த்து போறது. இதுல இப்படி எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா?
இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் பட்டாங்கள வறுமை, அந்த வறுமையா நீங்க எல்லாம் படுறீங்க? அந்த வறுமை நேரத்துல சஹாபாக்கள் யாராவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ்வே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாயத்தை தாங்க என்று கேட்டு வாங்கி போட்டாங்களா? இல்லதானே. எத்தனை சஹாபாக்கள் குடியிருக்க வீடு இல்ல, பள்ளிவாசத்தினையில படுத்து கிடந்தாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே வீடு இல்லாம இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி எழுதித்தாங்க, மாட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆனாங்களா? அப்படி ஏதாவது ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்களா? காட்டவே இல்ல. அப்ப ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறோம்? அடிப்படை வளங்களை இஸ்லாம் ஒன்றை செய்வதாக இருந்தால் அதை சொல்லி தர்றதுக்கு தான் அல்லாஹ் ஒருத்தர் அனுப்பினான். அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா செய்வோம், சொல்லாட்டி விட்டுருவோம் என்கிற ஒரு அடிப்படை விளங்காத காரணத்தினாலதான் எங்க அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னான்ங்கிற அளவுல நம்ம என்ன செய்யறோம்? இதுகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள்ங்கிற இந்த அடிப்படை நம்ம உள்ளத்தில் நுழைந்தது காரணம் என்ன? இஸ்லாத்தில் ஒன்றை சொல்வதற்குரிய அதிகாரம் முகமது நபிக்கு தான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரா நியமிச்சதுனால அவங்களுக்கு இருக்கிறது என்பதை விளங்காத காரணத்தினால்தான் இதெல்லாம் இன்னைக்கு சண்டைக்கெல்லாம் காரணம் தானே. நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு மற்றவங்களுக்குள்ள விவகாரமே என்னது? நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாத்துல இல்லாத செய்யாத, குர்ஆன்ல இல்லாத செய்யாத, நபி சொல்லாத செய்யாத. உலக விஷயத்துல மட்டும் எப்படி கவனமா இருக்கிறீங்க? உலக விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், மார்க்கத்துல தான் ஏமாறுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். உலக விஷயத்துல அஜர்த் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்க. உலக விஷயத்துல உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது கேட்பீங்களா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சுல்தான்பேட்டை எப்படி இருந்துச்சு? எல்லாம் குடிசையில தான் இருந்திருப்பாங்க. எங்க அப்பன் குடிசையில இருந்தான், நானும் குடிசையில இருப்பேன். யாராவது இருக்கிறீங்களா? புதுசு கூட கட்டியலாம் இல்லையா? அதுல பின்பற்றலாமா? அப்பனை பின்பற்ற ரெடியா இல்ல. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மண்ணெண்ண விளக்குலாம் இருந்தா நம்மள என்ன செய்யணும்? நாங்கள் எங்க வாப்பாவை தான் பின்பற்றுவோம், எங்க உமாவை தான் பின்பற்றுவோம், நாங்க இந்த கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், மிக்ஸ் எல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம், ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுவோம். இப்படி யாராவது இருக்கிறீங்களா? வாஷிங் மிஷின் இல்லாம இருக்கிறீங்களா? பிரிட்ஜ் இல்லாம இருக்கிறீங்களா? ஏசி இல்லாம இருக்கிறீங்களா? அப்ப அந்த காலம் நடந்தேதானே போனான். சுல்தான்பேட்டையில இருந்து விழுப்புரம் போறா இருந்தாலும் நடந்தானே போயிட்டு இருந்தா. அந்த காலத்துல நாங்களும் நடந்துதான் பிரயாணம் பண்ணுவோம். ஏன் பஸ் உங்களுக்கு கார் எதுக்கு தேவைப்படுது? அப்ப அப்பம்பாட்டம் செஞ்சதை உலக விஷயம் வரும்போது எது லாபமோ அதை செய்ய ரெடியா இருக்கிறோம். உலக விஷயத்துல உம்மா சொன்னது எங்களுக்கு வேணாம், பாப்பா சொன்னது வேணாம், தாத்தா சொன்னது வேணாம், தார் சாலையில தான் வேணும், கப்பி சாலையில நாங்க இருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் நடக்கிறீங்களே துன்யா விஷயத்துல. மார்க்கத்துல மட்டும் அலட்சியம். துன்யாவுடைய மதிப்பை விளங்கி இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யல? மார்க்கத்தினுடைய மதிப்பை விளங்கல. அதனாலதான் என்ன செய்றீங்க? உலக விஷயம் வரும்பொழுது வாப்பாத்துக்கு போடுற அந்த காலத்து மனசு அவருக்கு என்னடா தெரியுங்கிறான். அம்மா அந்த காலத்து மனுஷி, அதையெல்லாம் கேட்க முடியுமா இந்த காலத்துல? அப்ப அதுல மட்டும் கரெக்டானதை ஏத்துக்கணுங்கிறீங்க, அதுல மட்டும் சரியானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறீங்க. மார்க்கம் வந்துச்சுன்னு சொன்னா அப்பன் சொன்னபடிதான் தொழுவேன், ஆத்தா சொன்னபடிதான் இபாதத்து பண்ணுவேன், இப்படி தாத்தா சொன்னபடிதான் நோன்பு வைப்பேன். எப்படி இது? அப்ப இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிற வேணாமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பானுங்க. நீங்க உங்க வீடு இருக்கிறது, உங்க வீட்டுக்கு நீங்க தான் சொந்தக்கார ஆளு. நீங்களும் உங்க கணவன் மனைவி 2 பேர் இருந்தீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஆளு. ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றான், ஒருத்தர் வீட்டுக்கு என்ன செய்யறான்? இன்னைக்கு சாம்பார் வைங்கிறான் உங்க பொண்டாட்டியை பார்த்து. என் வீட்டுல என் பொண்டாட்டி சாம்பார் வைக்குது, நீ என்ன சொல்ற? கேப்பீங்களா இல்லையா? ஒருத்தன் வெளியில என்ன செய்யறான்? நீங்க கணவரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுல என்ன சமைக்கணும் எப்ப சமைக்கணும் அவங்களுக்கு தெரியும். ஒரு தங்க என்ன செய்யறான்? நீ சப்பாத்தி போட்டு வை. ஏண்டா என் பொண்டாட்டிக்கு சப்பாத்தி போட சொல்ல நீ யாரான்னு கேக்குறீங்கல்ல? அப்ப உங்க வீட்டுக்கு உரிய அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கிறது. வேற ஒருத்தனுக்கு அந்த அதிகாரத்தை என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு தங்க வந்துகிட்டு நீங்க பச்சை பெயிண்ட் அடிங்க. இது என்ன நீ சொல்ற? எனக்கு தெரியாது, நான்ல காசு போட்டு கட்டுறேன். அப்ப உங்க வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை மாடி கட்டணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க, எத்தனை பேரை வேலைக்கு வைக்கணும் நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்ப எங்க ஜன்னல் வைக்கணும், எங்க பாத்ரூம் வைக்கணும், எங்க பெட்ரூம் வைக்கணும், என்னென்ன இருக்குன்னு அனைத்தையுமே நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. கட்டி முடிச்ச பிறகும் அந்த வீட்டுடைய ஒவ்வொரு நிர்வாகத்தையும் நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. அதுல வேற ஒருத்தன் தலையிட்டால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏன் நிர்வாகத்தில் நீங்க எப்படி தலையிடலான்னு கேட்பீங்களா இல்லையா? நீங்க ஒரு கல்வி கூடம் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்றீங்க? அதை நிர்வகித்து கொண்டு வர்றீங்க. அதுல எத்தனை பேரை சேர்க்கலாம், எத்தனை வகுப்பு நடத்தலாம், வாத்தியாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்,
மாணவர்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்கலாம் என்பதை எல்லாம் இந்த நிர்வாகத்தில் நீங்க தீர்மானிப்பீங்க. ஒருத்தர் அங்கே இருந்து வந்துகிட்டு வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போடுங்கிறான். ஏண்டா நீ என்னடா நீனா பள்ளிக்கூடத்துக்கு நிர்வாகி, நல்ல நிர்வாகி சொல்லுவீங்களா இல்லையா? 25 ரூபாய்க்கு மேல பீஸ் வாங்க கூடாதுங்கிறான் வெளியே வந்துகிட்டு. அதே நீ சொல்ற நாலு சொல்லணும், அந்த பள்ளிக்கூட நிர்வாகி கேட்பாரா இல்லையா? நீ வாத்திய மாணவர்கள் 200 பேருக்குள்ள சேர்க்க கூடாதுங்கிறான். ஒத்துக்கு நம்ம கோவம் வராதா? நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம்னு சொன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல யார் யாரை சேர்க்கணும், என்ன ரேட்டு, எல்லாமே நம்ம தான் தீர்மானிக்கணும். அப்ப நம்ம நடத்துற ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? உங்க வீட்டு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு தங்க வந்துகிட்டு நீ இன்னையில இருந்து மிளகா 25 ரூபாய்க்கு தான் விற்கணுங்கிறான் ஒருத்தன். அதான் நீ என்னடா சொல்றது? நான் தீர்மானிப்பேன், நான் வாங்குற விலை எனக்கு தெரியும், விற்கிற விலை எனக்கு தெரியும், எவ்வளவு லாபம் எனக்கு தெரியும், நீ யாரா சொல்றது கேட்பமா இல்லையா? ஒரு கடையில ஒரு பொருளை விற்கிறவனா கடைக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் தான் விலையை தீர்மானிப்பான், அவன் தான் அவனுடைய நல்லது கெட்டதை தீர்மானிப்பான். அப்ப அந்த விஷயங்களுக்கு எல்லாம் அதிகாரம் அவனுக்கு இருக்குமே தவிர கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இவனுக்கு 1000 ரூபாய் கடன் கூட நம்ம ஒரு உத்தரவு போட முடியுமா? நான் விரும்பினா கொடுப்பேன், விரும்பினா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் ஒரு நாட்டுடைய முதலமைச்சரா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா முதலமைச்சர் செய்யற வேலை வேற ஆளு செய்ய முடியுமா? முதலமைச்சர் இருக்கு, நான் மேடை போட்டுக்கிட்டு நாளை முதல் அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கிறேன் நான் மேடையில போட்டு பேசினா எனக்கு இருக்கேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா நீ முதலமைச்சரா, நீ 1000 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்க இயலுமா? உனக்கு எவன்டா அந்த அதிகாரம் தந்ததுன்னு கேட்பானா இல்லையா? அப்ப அரசு ஊழியருக்கு சம்பளத்தை கூட்டுறா இருந்தா அரசு ஊழியர் அந்த இடத்துல எவன் இருக்கிறான் அவன் தானே தீர்மானிப்பான். ஒரு பிரதமர் தீர்மானிக்கிற பிரதமர் தானே தீர்மானிப்பான், ஒரு ஜனாதிபதி தீர்மானிக்கிறது அவன் தானே தீர்மானிப்பான். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவருக்கு என்று ஒரு அதிகார மட்டம் இருக்கிறது. அந்த அதிகார மட்டத்தில் அடுத்தவருக்கு பங்கு கேட்பார்களே ஆனால், அடுத்தவர்கள் உரிமை கொண்டாடுவார்களே ஆனால் அதை எந்த மனுஷனும் ஜீரணிக்க தயாரா இல்லை. ஏன் அதிகாரத்தில் தலையிட நீ யார் கேட்கிறமா இல்லையா? அப்ப உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அதிகாரம் இருக்குமே ஆனால் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அவன் உத்தரவு போடுற இடத்துல வேற ஒருத்தன் கையெழுத்த போட்டா என்ன ஆகும்? அவன் தான் ஒன்றை ஹலால் என்று சொல்ல வேண்டும். என்னை மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு ஹலால தீர்மானிக்க முடியாது. ஒன்றை ஹராம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவனிடத்தில் தான் இருக்க வேண்டிய. அவன் தான் என்னை படைச்சிருக்கிறான், அவன் தான் என்னை கண்காணித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுக்கு அவன் தான் பொறுப்பாளியாக இருக்கிறான். அப்ப அவன் தான் என்ன செய்யணும், எனக்கு இதை செய்யி, இதை செய்யாத, இது கடமை, இது கடமை இல்ல, இது குற்றம், இது நன்மை என்றெல்லாம் சொல்லுகிற அதிகாரம் அவனுக்கு தானே இருக்கணும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை புடுங்கி எவனுக்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? நான் ஒருத்தர் இருக்கிறேன், எப்படி தொழுகணும்னு நான் தான் சொல்லி தருவேன், எப்படி நோன்பு வைக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி தருவேன், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் நான் தான் உனக்கு சொல்லி தருவேன். இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு உரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு உரிமையாளர் இருப்பார்ல, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு ஒருத்தர் காட்டுவாங்க, பத்திரம் வச்சிருப்பாரு. அப்ப தீனுக்கு உரிமையாளர் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இந்த மார்க்கம் எனக்கு சொந்தமானது, உங்க அப்பனுக்கு சொந்தமானது இல்ல, உங்க ஆத்தாவுக்கு சொந்தமானது கிடையாது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் சொல்றபடிதான் அந்த மார்க்கத்தை நடக்கணும். உன் இஷ்டப்படி நடந்தால் ஏன் அதிகாரத்தை புடுங்கி கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதா? அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற நமக்கு இவ்வளவு கோபம் வறுமையானால் படைத்த இறைவனுக்கு வருமா வராதா? அதனாலதான் என்ன சொல்றோம் என்று கேட்டால், எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு உரியது நம்புங்கள். அல்லாஹ் யாரை தூதராக நியமித்தானோ அந்த தூதருக்கு இருக்கு நம்புங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தி விட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்ப சொல்றான்? இன்னைக்கே சொல்றான்? போன மாசமா சொன்னா? 100 வருஷத்துக்கு முந்தைய சொன்னா? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். முழுமையாக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் முழுமையாயிடுச்சுக்கு என்ன அர்த்தங்கிற? மர இடம் இல்லாட்டி தானே முழுமையாச்சுன்னு அர்த்தம். இன்னும் இடம் இருந்தா முழுமையாச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு கோவளையில தண்ணியை ஊத்துறோம், முழுமையாச்சுன்னு எப்ப சொல்லுவோம்? இன்னும் ஒரு சொட்டு தண்ணி அங்க ஊத்த முடியலன்றா தான் என்ன செய்வோம்? முழுமையாச்சுன்னு சொல்லுவோம்.
காக்கலாஸ் தண்ணியை வச்சுக்கிட்டு முழுமையாச்சுன்னு சொன்னா யாரும் ஒத்துக்குறோமா? எங்கடா முழுமையாச்சு மூட்டை இடம் காலியா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப முழுமையாகி விட்டது, நிறைந்து விட்டது. முழுமைனா நிறைகிறது. நிறைந்து விட்டது என்று எப்ப சொல்லுவோம்? மறுபடி எதையாவது போடுவதற்கு இடம் இல்லாட்டி தான் என்ன செய்வோம்? நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ₹100, வெளிநாடு ₹400, தனி இதழ் ₹9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் BJ அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ₹75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 DVDக்களாக விலை ₹150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி சர்டிபிகேட் கொடுக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எவனும் கை வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? நான் முழுமையாக்கிட்டேன் என்று சொன்னா நான் என்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேல ஒன்ன கொண்டாந்து எவனும் சேர்த்துறாதீங்க, எவன் சொன்னது கேட்டுப்படாதீங்க. நான் சொன்னது எல்லாமே நிறைவுபடுத்திதான் தந்திருக்கிறேன். ஒரு குறைவா இருந்தா கூட அடுத்த போகலாம். ஒரு புருஷன் இருக்காரு, பொண்டாட்டிக்கு செலவுக்கு ₹5000 தேவை, ₹3000 கொடுக்கிறாரு. அண்ணன் தம்பிகிட்ட போய் கேட்கலாம், ஏன் பத்தலையில புருஷங்காரன் தேவைக்கு தரல என்று சொன்னா பாப்பாட்ட போய் கேளுங்க, அண்ணன் போய் கேளுங்க, தம்பிட்ட போய் கேளுங்க. மார்க்கத்தில் யாரிடமெல்லாம் வாங்குவதற்கு அனுமதி இருக்கு அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவன் என்ன சொல்றான்? இந்த பாரு, உனக்கு எவ்வளவு தேவை? 5000, இந்த 10,000 வச்சுக்க, யார்ட்டையும் கையேந்த கூடாது, என் பேரை கெடுத்துட கூடாதுன்னு சொல்றான். அப்ப கேட்கலாமா? முழுமையாக தந்த பிறகு கேட்கலாமான்னு கேட்கிறேன். குறைவான்றதுன்னு கேட்கணும். உங்களுக்கு எத்தனை இட்லி வயிற்றுல இடம் இருக்கு அத்தனையும் தந்தாச்சு. 20 இட்லி சாப்பிடு, 5 இட்லியே சாப்பிடு, நிறைஞ்சு போச்சா? அப்புறம் கேட்கலாமா? முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் மறுபடி கேட்க கூடாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய முதல் சிறப்பாக, முதல் தகுதியாக என்ன சொல்றான்னா, உங்க மார்க்கத்தை நான் முழுசா தந்திருக்கிறேன், குறைச்சி தரலன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒரு நூல் கூட இந்த மார்க்கத்தில் சேரக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு எவனாச்சு எதையாவது சொன்னானேயானால் அதை தூக்கி கட்டாசி எரிஞ்சிடணும். ஏன்? இதுக்கெல்லாம் இடம் இல்லடா, எங்க அல்லாஹ் எல்லாத்தையும் முழுமையா தந்துட்டான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் இந்த மார்க்கத்தை என்று நீங்கள் நம்பினீர்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு என்னவெல்லாம் இந்த மார்க்கத்தில் நுழைக்கப்பட்டு இருக்கிறதோ அது நல்லது என்ற பெயரில் நுழைந்தாலும் நன்மை என்ற பெயரில் நுழைந்தாலும் அது மார்க்கம் இல்ல. அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமையானால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிடுங்கி விட்டோம் என்று அர்த்தம் வந்துவிடும். இதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்படும் கண்டிப்பாக, அந்த மாதிரி காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா தான் வச்சிருக்கிறேன். எனக்கு பிந்தி பல விஷயங்களை மார்க்கம் சேப்பானுவார், அதுல ஏமாந்துராதே. ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்படும் காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். அந்த காரியங்களை செஞ்சா என்ன வாங்குவீங்க தெரியுமா? குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இப்படி புதிதாக மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை அனைத்தும் அனாச்சாரம். ஓ குல்ல பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குல்ல தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்த்து விடும்.
அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம மார்க்கம்னு ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்சது நல்லது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அதுக்கு நரகம்தான் கிடைக்குமே தவிர கண்டிப்பா அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். என்னுடைய கட்டளை இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய ஆர்டர் இல்லாமல் என்னுடைய உத்தரவு இல்லாமல் என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானே ஆனால் அது இறைவனால் ரத்து செய்யப்படும். ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவனாக யாராவது உருவாக்கி கொள்வாரே ஆனால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது? இந்த மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பி அவர்கள் சொல்லித்தர வேண்டிய அனைத்தையும் அவர்கள் மூலமாக சொல்லித்தந்து அந்த ஒருவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அவரை மட்டும் பின்பற்றுங்கள், அவரை தவிர யாரையும் பின்பற்றாதீர்கள் என்பதை தெல்ல தெளிவாக அல்லாஹ் அறிவிக்கிறான். அப்ப அவரை தவிர யாரை பின்பற்றினால் நரகத்தில் கொண்டே சேர்த்துரும் என்று சொன்னால், இப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஊர் உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற அந்த செயல்களை எல்லாம் இது உண்மையில அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான்ல அந்த மார்க்கத்தில் இருந்துச்சா அல்லது பிந்தி வந்ததா? இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, சுல்தான்பேட்டையில இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பூரா பார்த்தீர்கள் என்று சொன்னா முஸ்லிம்கள் எல்லாம் ஒரே மாதிரியா இல்ல. நமக்குள்ள பல கோத்திர பல குழுக்களாக இருக்கிறோம், பல கொள்கையில் முரண்பட்டவர்களாக இருக்கிறோம், பலவிதமான வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள தரிகாக்கள் பெயரால் பிரிந்து கிடக்கிறோம், மதுஹபுகள் பெயரால் பிரிந்து கிடக்குகிறோம், இன்னும் பல விஷயங்களை நம்ம நினைஞ்சிரோம் செதறி போய் கிடக்கிறோம். இப்படி துண்டு துண்டா செதறக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாம் ஒன்னானா நல்லா இருக்குமே, அல்லது இப்படி செதறி கிடக்குறாங்களே அதுல போறதா இதுல போறதா குழம்புறமா இல்லையா? அவன் ஷாபிங்கிறான் அதுக்கு போவோமா, இவன் ஹனபிங்கிறான் அதுக்கு போயிருவோமா, அவன் சாதிலியாங்கிற அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, இவன் காதிரியாங்கிற அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, இப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன தௌஹீத் ஜமாத்துங்கிற அதுக்கு போவோமா, தப்லீக் ஜமாத்துங்கிற அதுல போய் சேர்ந்துக்கிறோமா, ஜமாத் இஸ்லாமிங்கிற அதுல ஓடி போயிருவோமா என்று பலவிதமாக நம்ம என்ன செய்யறோம், குழம்புகிறோம். ஏன் அத்தனை குரூப்புகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படுகிறது. இந்த மாதிரி குழப்பம் வரும்போது எதை தேர்ந்தெடுக்கணும் அழகா வழிகாட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதிரி வரும்பொழுது எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சொன்னார்கள். இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா 72 மில்லா. எனக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள், அந்த மக்களுக்கு நபிமார்கள் வந்தார்கள். நபிமார்களுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் மக்கள் 72 கூட்டங்களாக பிளவுபட்டு போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முந்தின இஸ்ரவேல் சமுதாயத்துல அவங்களுடைய நபிமார்கள் மரணித்த பிறகு ஒரே மார்க்கத்தில் இருக்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 72 கூட்டங்களாக சிதறி போய்விட்டார்கள். இன்ன உம்மத்தி தஃப்தரிகு அலா 73 மில்லா. என்னுடைய சமுதாயமான நீங்கள் இருக்கீங்களே, நீங்க 73 ஆயிருவீங்க. யார் சொல்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு முந்தின சமுதாயம் 72 போனா நீங்க எத்தனையா போவீங்க என்று கேட்டா அவனை விட ஒன்னு அதிகமாகி 73 பிரிவுகளாக நீங்கள் பிளவுபட்டு போவீர்கள். குல்லுகும் பின்னார், அவ்வளவு பேர் நரகத்துக்கு தான் போவீங்க. 73 கூட்டமா நீங்க பிளவுபட்டு போவீங்க, எல்லாரும் நரகத்திற்கு போவீர்கள். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர 73 கூட்டமா நீங்க செதறி போவீங்க. அந்த 73ல 72 நரகம். பேருக்கு முஸ்லிமா இருப்பீங்க, நாங்க தான் சரியான மார்க்கத்தில் இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த 73ல நரகத்துக்கு போறது எத்தனை? ஒரு 50 நரகம், ஒரு 20 சொர்க்கம், அப்படிலாம் கிடையாது. 73 கூட்டத்துல 72 எங்க போயிருமா? நரகத்துக்கு போயிரும். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போவோம். இந்த ஹதீஸை எல்லாரும் சொல்லுவாங்க, பயான்ல எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த ஒண்ணு நாங்க தான் இருக்கிறோம். தப்லீக்காரன் சொல்லிவிட்டு நாங்க தான் அந்த ஒண்ணும்பா. ஜமாத் இஸ்லாமிங்கிறவன் சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் இருக்கிறோம். ஷாபிகாரன் இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் நாங்க தான் இருக்கிறோம். ஹனபிக்காரன் என்ன செய்யுமா, நாங்க அந்த 72 கூட்டம் இருக்குல்ல அதுல நாங்க தான் ஒரு கூட்டம் அப்படிமா. ஆனா இது பாதி ஹதீஸ் தான் இது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா, அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போன்னு சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஒரு கூட்டம் எதுன்னு சொல்லுங்களேன்.
72 நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டீங்க. ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்றீங்க. அந்த ஒரு கூட்டம் எது? கேள்வி கேட்கறாங்க யாரு? சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இப்போது இன்று எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவர்கள். பாயிண்ட் வழங்குதா? எனக்கு பிந்தி உள்ளதெல்லாம் உண்டாக்கிட்டான்னு வைங்க, அவன் அந்த ஒரு கூட்டத்தில் வரமாட்டான். எதை செஞ்சாலும் நான் செஞ்சேனா, நான் அதை செஞ்சு இருக்கிறேனா, நான் வழிகாட்டி இருக்கிறேனா, என்னுடைய உத்தரவு இருக்குதா என்று எவன் நடக்கிறானோ அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகும். இப்ப தெரிஞ்சு போச்சா? நமக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் போது எதுல இருக்கணும் நீங்க குழம்ப தேவையே இல்ல. எதுல இருக்கணும்? எத்த செய்யறதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் காலத்துல இது இருந்துச்சா அப்படின்னு பாருங்க. இப்ப உதாரணமா ஒண்ணு ஒண்ணா உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா மதுஹப்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஷாஃபி மதுஹப்னு ஒண்ணு, ஹனபி மதுஹப்னு ஒண்ணு, மாலிகி மதுஹப்னு ஒண்ணு, ஹம்பலி மதுஹப்னு ஒண்ணு, 4 மதுஹப் இருப்பதாக உங்களுக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லி தந்தாங்க. மதரசாவில் உட்கார்ந்து இருக்கும்போது நினைச்சாங்க நம்ம 4 மதுஹப் இருக்கு, நீங்க எல்லாம் ஷாஃபி, இல்லனா நீங்க எல்லாம் ஹனபி, இல்லனா நீங்க எல்லாம் மாலிகின்னு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இப்படி மதுஹப்னு 4ஆ பிரிஞ்சுக்கிட்டோம். பிரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம்? ஷாஃபிக்கு தனி தொழுகை, ஹனபிக்கு அது ஒரு விதமான தொழுகை, மாலிகிக்கு அது வேற விதமான தொழுகை, ஹம்பலிக்கு அது ஒரு டைப்பான தொழுகை. தொழுகையே 4ஆ போய்விட்டது. ஹலால் ஹராமா எடுத்துக்கிறீங்களேன். ஹனபிக்கு ஹலாலா இருந்தா ஷாஃபிக்கு ஹராமா போயிடும், ஷாஃபிக்கு ஹலாலா இருந்தா ஹனபிக்கு ஹராமா போயிடும். ஒரு மார்க்கம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஷாஃபிக்கு இது சாப்பிடக்கூடாது, ஹனபிக்கு அது சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலின்னு சொல்லி. சில குடும்பத்துல புருஷன் ஷாஃபியாவும் பொண்டாட்டி ஹனபியாவும் இருப்பாங்க. எங்க ஊர் மாதிரி ஊர்ல 2 கலந்து இருக்கிற ஊர். எங்க ஊர்ல வந்து பாதி பேர் ஷாஃபி இருக்கிறாங்க, பாதி பேர் ஹனபி இருக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படி இருந்துச்சு. எங்க அம்மா வந்து ஹனபிம்பாங்க, எங்க பாப்பா வந்து ஷாஃபிம்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? சில பொருள்களை எல்லாம் சமைச்சாங்கன்னு சொன்னா பாப்பா சாப்பிட முடியாது, அம்மா தான் சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிட முடியாது, பாப்பா தான் சாப்பிடுவாங்க. ஏன்? எங்களுக்கு ஹராமு. ஒரு வீட்டுல பொண்டாட்டி புருஷனா இருந்துகிட்டு ஒரு பொருளை நண்டு சாப்பிடுறாங்கன்னு வைங்களேன், நண்டு வந்து ஹனபிக்காரங்க சாப்பிடக்கூடாது, ஷாஃபி சாப்பிடலாம். இப்ப என்ன செய்வாரு? எங்க பாப்பா போட்டு வெட்டுவாரு, எங்க அம்மாக்கு சாப்பிட முடியாது. ஏன்? எங்க அம்மா ஹனபில, எங்க பாப்பா முஸ்லீம்ங்கிற புருஷன் பொண்டாட்டி ஒரு வீட்டுல என்ன ஆகுது? ஒரு பொருளை சமைச்சுக்கிட்டு இது புருஷனுக்கு ஹராமு, ஹலாலு பொண்டாட்டிக்கு ஹராம. என்ன இது மார்க்கமா? இப்படி இருக்குமா? ஒரு இஸ்லாத்துல இப்படிலாம் இருக்குமா? நம்ம இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கிறோம். ஷாஃபி ஹனபி ஒரு பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தொழுகிறோம் வைங்களேன், ஷாஃபின்னு சொன்னா இப்படி சொல்லுவாரு, ஹனபின்னா இப்படி சொல்லுவாரு. தொழுகிறதுலயே முறை. நாங்க ஹனபி இப்படிதாங்க தொப்புளுக்கில கட்டுவோம், நாங்க ஷாஃபி இப்படி கட்டுவோம், இப்படி அடுத்தால இடிக்கிற மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் தொழுகிற காட்சி நீ பள்ளியாசல்ல பார்க்கலாம். 2 கலந்து இருக்கிற ஊரா இருந்துச்சுன்னா அம்புட்டு கூத்து நடக்கும். அதே மாதிரி வந்து ஒழு செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், ஷாஃபியா இருந்தாங்கன்னா பொண்டாட்டியை தொட்டா கூட ஒழு முடிஞ்சிடும். பொண்டாட்டி ஒழு செஞ்சுட்டு புருஷனை தொட்டான்னு வைங்க, ஒழு போச்சு, மழை போய் செஞ்சுட்டு வரணும். ஹனபியா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒழு முடியாது. எங்க பாப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க பாப்பா வேணும் தொழுவாரு. எதுக்காக வேண்டி? அந்த ஒழு முடிக்கிறதுக்காக வேண்டி. இப்படி எல்லாம் எங்க அம்மா போய் தொழுவாங்க. அந்த ஒரு கேலி மாதிரி கிண்டல் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? இந்த ஷாஃபி ஹனபி எல்லாம் இஸ்லாத்துல உண்டா? இந்த ஷாஃபி ஹனபி எல்லாம் 72 கூட்டத்துல ஒன்றாக இது ஆகுமா அல்லது ஒரு கூட்டத்தில் ஆகுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மொத்த கூட்டம் 73, அதுல 72 நரகம், 1 சொர்க்கம். அது 1 எதுன்னு சொல்லிவிட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்மள ஷாஃபின்னு சொல்லிக்கிறலாமா, ஹனபின்னு சொல்லிக்கிறலாமா, மாலிகின்னு சொல்லிக்கிறலாமா, ஹம்பலின்னு சொல்லிக்கிறலாமா? எதுல இருந்தா அந்த ஒரு கூட்டத்துல சேர முடியும் என்று டிசைட் பண்ணணுமா இல்லையா? அதை பத்தி ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? முடிவுக்கு வாங்க. எப்படி முடிவுக்கு வர்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷாஃபின்னு ஒண்ணு இருந்துச்சா? அதான் ஒரு கூட்டத்துக்கு அளவுகோல். ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிற வழி என்ன? ஒரு விஷயத்தை மார்க்கம்னு செய்யறதா இருந்தா நபி காலத்தில் இருந்ததா? என் காலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி இருந்தால் தான் அது ஒரு கூட்டம். என் காலத்தில் இல்லாத நீங்கள் செய்தீர்களே ஆனால் அது 72ல சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அந்த ஷாஃபி ஹனபி எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்ல. ஏன்? இந்த ஷாஃபின்னு சொல்லக்கூடியவர் வந்து நபிகள் நாயகம் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிந்தி பிறந்தவர். ஷாஃபி இமாம்ங்கறாங்களே 150 ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பிறகு அவர் பிறந்தவர் ஷாஃபி இமாம்.
ஹனபின்னு சொல்றாங்களா, அவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 80 வருஷத்துக்கு பிறந்தவர். அவங்க எல்லாம் பிறந்து அவங்க பேர்ல இந்த மதஹப் உண்டாக்கப்படுகிறது. அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல ஷாபி இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹனபி இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி மாலிக் இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல எப்படி ஹம்பலி இருந்திருக்கு. இந்த 4 பேருமே 4 அறிஞர்கள், 4 ஆலிம்சாக்கள். ஷாபி ஹனபி மாலிக்ங்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாரு? 4 அசர்த்துமார்கள் தான். அந்த காலத்திலிருந்து அசர்த்துமார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சதை மக்கள்கிட்ட சொன்னார்கள். சில சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். உங்க கடமை என்ன? மாடி இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போகல. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை ஷாபி என்றும் ஹனபி என்றும் மாலிக் என்றும் ஹம்பலி என்றும் பிரித்து சொல்லல. அப்படின்னு புரிந்து கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா, அல்லது நம்ம நபிகள் நாயகம் காலத்துக்கு பின்னாடி வந்ததை ஏற்றுக்கொள்வது சரியான மார்க்கமா இருக்குமா? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபெட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அப்ப இந்த மதுஹப் என்பது 72 சேரும். அதே மாதிரி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சட்டம் சொல்றாங்க மக்களுக்கு. சட்டம் சொல்லும் போது ஆடு சாப்பிடலாமா, நீங்க எல்லாம் சாப்பிடலாம், நீங்க எல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி என்னைக்கா சொல்லி இருக்கிறாங்களா? ஆடு சாப்பிடலாமாண்டா 50 பேரும் சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாமாண்டா 50 பேருங்க அதே சட்டம் தான். நாய் சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் அதான் சட்டம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லும் பொழுது வலது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடலாம், இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆடு சாப்பிடக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட பேசும் பொழுது இப்படி 2 துண்டா பிரிச்சு சொன்னாங்களே சட்டம். ஒரு விஷயம் சட்டம்னா எல்லாத்துக்கான சட்டம், எல்லாருக்கும் அந்த குர்ஆன் தான் நமக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் அவங்க தான் ரசூலா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க தான் வழிகாட்டியா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க, நம்ம எல்லாமே அவங்களுடைய உம்மத்தா தான் இருக்கிறோம், அவங்களுடைய வழிகாட்டுதல் படிதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அது எப்படி ஒருத்தருக்கு ஹலால் ஒருத்தருக்கு ஹராமு, பாதி முஸ்லிமுக்கு ஹலால் பாதி முஸ்லிமுக்கு ஹராமு, இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்களே. இப்படியாச்சும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா? அப்ப ஷாஃபி ஹனபிங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, மாலிகி ஹம்பலிங்கிற ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது. இப்படி சட்டங்களை பிரித்து வைத்துக் கொண்டு சொன்னதும் கிடையாது. அதே மாதிரி ஒழு செய்யறது, பொம்பளை தொட்டா ஒழு முறிஞ்சிருக்கும் போது இந்த வலது பக்கம் இருக்கிற பொம்பளை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒழு முறிஞ்சிரும், இந்த இடது பக்கம் இருக்கிற பொம்பளைய தொட்டா என்ன செய்யாது, முறியா? இப்படி சொன்னாங்களா? முறியும்னா எல்லாத்துக்கும் முறியும், முறியாதுன்னு யாருக்கும் முடியாது. இதான சட்டம். மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு பொருள் ஹலால்னா எல்லா முஸ்லிமுக்கும் ஹலால். ஏன் ஹலால் ஆக்கணும்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் தான் ஆக்கியிருப்பான். ஹராம்னா எல்லாத்துக்கும் தான் ஹராம், சுன்னத்துனா எல்லாத்துக்கும் தான் சுன்னத்து, கடமைன்னா எல்லாருக்கும் தான் கடமை. அப்படிதான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குமே தவிர 2 பார்ட்டா பிரித்து உனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குமா? இருந்ததா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. சில நேரங்களில் சில காரியங்களை 2-3 விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பார்கள். அப்ப நம்மளும் 2-3 விதமா செய்யலாம், எல்லாரும் செய்யலாம், அப்படி வருமே தவிர 2-3 விதமா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க
ஒரு விதத்தை நீ பண்ணிக்க, ஒரு விதத்தை நீ பண்ணிக்க இப்படி பிரிப்பீங்க? மூணையும் செய்வோம். ஒரு நாளைக்கு இப்படி செய்வோம், ஒரு நாளைக்கு அப்படி செய்வோம். இப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அப்ப நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்? நம்ம நடைமுறைகளை யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஷாபி ஹனபி என்று உங்களை சொல்லிக் கொள்ளாதீங்க, மதுஹப் என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. மதுஹப்புக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, மதுஹப்பை உண்டாக்குறதுக்கு வரல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? தொழுகை எடுத்துக்கொண்டோமே ஆனால் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகிறதா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு தான் தொழக்கூடாது, நான் தொழுது காட்டுவேன், என்னைய பார்க்கணும், அதே மாதிரிதான் நீங்க தொழுவணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அது கூட எப்படி தொழுது காட்டுவாங்க தெரியுமா? மக்களை எல்லாம் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு மேடை ஒண்ணு போட்டு மேடையில ஏறி நின்று ருக்கு செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? சஜ்தா செஞ்சு காட்டுவாங்க, பாத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று தொழுகையை கூட அப்படி என்ன செஞ்சாங்க? செஞ்சார்கள். ஹஜ்ஜுக்கு மக்களை எல்லாம் கூட்டிட்டு போனார்கள். உங்க இஷ்டத்துக்கு ஹஜ் செய்யுங்கன்னு சொன்னாங்களா? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை என்னை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நான் செய்யறதையெல்லாம் பார்த்து பார்த்து அதே மாதிரி நீங்க என்ன செய்ய ஃபாலோ பண்ணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஒழிக்க வேண்டியது என்ன? ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்திற்குள்ளேயே ஷாபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்றெல்லாம் பிளவுபட்டு சிதறி போய் சின்ன பின்னமாய் கிடக்கிறோமே, இது ஒழிய வேண்டும். நீங்கள் என்ன மதுஹப் என்று கேட்டால், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதுஹப், நாங்கள் அனைத்து முஸ்லிம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையில் உள்ளவர்கள் தானே தவிர எங்களுக்குள்ள எந்த பிரிவும் கிடையாதுன்னு சொன்னா அது நல்லதா? அல்ல எங்களுக்குள்ளே நாங்க ஷாபி, எங்களுக்குள்ள நாங்க ஹனபி என்று பிரித்துக் கொள்வது நல்லதா? இப்படி நம்ம பார்க்கிறோம். இந்த மதுஹப் என்கிற பெயரில் நம்ம சிதறி கிடக்கிறதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி இப்ப இறைவனை வழிபடுறோம், இறைவனை மட்டும்தான் வழிபடணும், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும். இது இஸ்லாத்தின் அடிப்படையான கொள்கை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டே செத்து போன ஆட்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். செய்யறமா இல்லையா? இஸ்லாம் என்று முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டே உசுரோட உள்ளவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறோம். செத்தாலே வணங்க ரெடியா இருக்கிறோம். உசுரோட இருக்காம பாருங்க, அசரத்து மௌலானா ஷேக் என்று பெரியார்னு வர்றான, அவனை எல்லாம் கடவுள் இடத்திலே வைத்து நம்ம வணங்குவதற்கு ரெடியாக இருக்கிறோம். இது என்ன செய்யணும்? வணங்கிட்டு போங்க, பரவாயில்ல. தர்கா கட்டணுமா நல்லா கட்டிட்டு போங்க, காலில் விழுகணுமா விழுந்துட்டு போங்க. எப்ப நீங்க இதெல்லாம் செய்யலாம்? இப்படி நபி காலத்தில் இருந்ததான் பார்க்கணும். இந்த தர்கா கட்டுவதும் தர்காவுக்கு போவதும் அங்க போய் வழிபாடு நடத்துவதும் 72 கூட்டத்தில் சேருமா, ஒரு கூட்டத்தில் சேருமா? 72 சேரும் என்று ஒரு கூட்டத்தில் சேரும் என்று எப்படி பிரிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தர்கா இருந்ததா? இருந்தா நம்ம தர்கா கட்டியே தீருவோம். நபிகள் நாயகம் காலத்தில் சந்தனக்குடி இருந்தால் முதல் சந்தனக்குடி இருக்கிறால நம்ம மாறுவோம். ஏன்? நபி சொன்ன பிறகு நம்ம எப்படி மீறுறது? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த தர்கா என்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா? அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 5 நாள் இருக்கிற கவனிங்க, மரணிப்பதற்கு இறந்து போவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான வேதனைக்கு மேல் வேதனை அனுபவிக்கிறாங்க. எந்திரிக்கிறாங்க, மூர்ச்சையா விடுறாங்க, குளிக்கிறாங்க, மரம் மூர்ச்சையா விடுறாங்க, பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறாங்க, நடக்க முடியல. 2 தோழர்களுடைய தோல்ல கைய போட்டுக்கிட்டு கால்கள் எல்லாம் தரையில இடுபடுற மாதிரி வர்றாங்க, வர முடியல. இப்படியே என்ன செய்யறாங்க? பயங்கரமான வேதனை அனுபவிக்கிறாங்க 5 நாளைக்கு முன்னாடி. அப்ப அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவங்களுடைய மடியில சாய்ந்து கொண்டு திடீர்னு எந்திரிச்சு சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. என்ன சொன்னாங்க? சாவுறதுக்கு இறந்து போவதற்கு 5 நாள் இருக்கும்போது சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏன் சாபம் இறங்குகிறது? இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் இறந்த உடனே அவங்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொண்ட காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத்து சாபம் இறங்குகிறது. எப்ப சொல்றாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முந்தி சொல்றாங்க. இதை பிற்காலத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கும் போது சொல்றாங்க, லவ்லா ஸாலிகல் அப்ரஸு கப்ரஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்க கபரையும் வசதி கட்டி இருப்பார்கள். இந்த கட்டுமையை எச்சரிக்கை பண்ணிட்டு போனதுனாலதான் அவங்களுக்கு தர்கா கட்டப்படவில்லை, இல்லாட்டி ரசூலுல்லாஹ் கூட கட்டியிருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் பிற்காலத்தில் நினைவு கூறுகிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்?
ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொன்னா நம்மள அவருக்கு மகான் என்று முத்திரை குத்திக் கொள்கிறோம், அவருடைய கபரை பூசுகிறோம், கபரை சுத்தி பெரிய கட்டடத்தை எழுப்புகிறோம், அதுல எக்கச்சக்கமான அனாச்சாரங்களை செய்கிறோம். இதெல்லாம் செய்வது 72ல சேருமா 1ல சேருமா? கண்டிப்பா 72ல சேருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதிக்கல. அவங்க காலத்தில் யாருக்கும் தர்கா இருந்தது கிடையாது. யகூதிகள் தர்கா வைத்திருந்தார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்றார்கள். அது யாருக்கு தர்கா வைத்திருந்தார்கள்? நபிமார்களுக்கு தர்கா வைத்தார்கள். யகூதிகள் வச்சது யாருக்கு? நபிமார்களுக்கு. நபிமார்கள் என்ன? கண்டிப்பா அவங்க நல்லடியார். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்பதில் சந்தேகம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நபிமார்களுக்கு மூசா நபி, அது மாதிரி இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இவங்களெல்லாம் கண்டிப்பா நல்லடியார். அவங்களுக்கு தர்கா கட்டினாலேயே சாபம் இறங்குது என்று சொன்னா நீ தோளாந்துருத்திக்கெல்லாம் கட்டுறிய. நீங்கன்னா எவனையோ பிடிச்ச அவுளியாங்கிற, கஞ்சா மஸ்தாங்கிற, பீடி மஸ்தாங்கிற. இவன் பீடி குடிச்சுக்கிட்டு கஞ்சா முடிச்சாலும் அவுளியாக முடியுமா? இவனே தான் எழுதி வச்சுக்கிறான். துர்த்தியப்பாங்கிறான், கஞ்சா மஸ்தானுங்கிறான், பீடி மஸ்தான் அவுளியாங்கிறான். இந்த பீடி மஸ்தான பீடி குடிக்கிறது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய குற்றம். அதை குடிச்சிட்டு ஒருத்தன் தெரிஞ்சு அவனை கூட அவுளியாக்குறீங்களே. நபிமார்களுடைய தர்காக்களுக்கு, அடக்கஸ்தலங்களுக்கு தர்கா கட்டினால் அல்லாஹ்வுடைய சாம்பை இறங்குதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது தர்கா இஸ்லாத்தில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நபி வழியில் இருக்கக்கூடியவர்கள் ஊர்ல தர்கா இருக்கலாமா? ஒரு ஊர்ல தர்கா இருக்கிறது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊர்ல மதுஹப் இருக்கிறது என்று சொன்னால் அங்க நபி வழி இல்லைன்னு அர்த்தம். ஏன்? நபி வழியில் மதுஹப் இருக்க முடியாது. நபி வழியில் இருக்கிறவனுக்கு எதுக்கு மதுஹப்? மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறவனுக்கு சின்ன இடம் எதுக்கு? புளியங்கொம்பு பிடிச்சிருக்கிறவன் எதுக்கு முருங்கை மரத்தை போய் பிடிக்க போறான்? புளியங்கொம்பு உறுதியா இருக்குமா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புளியங்கொம்பு பிடிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு முருங்கை கட்டையில நமக்கு? அப்படி யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் அந்த உம்மத்தில் மதுஹப் இருக்கக்கூடாது. இந்த நிமிடத்தில் நீங்கள் மதுஹபை விட்டு ஒழிக்கலை என்று சொன்னால் நீங்கள் நபி வழியை புறக்கணிக்கிறீர்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தம். தர்கா கட்டுறீங்களா? சாம்பம் இறங்குது. ஒரு ஊர்ல எந்த ஊர்ல தர்கா இருக்கிறதோ அங்க அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கி கொண்டே இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? நாகூருக்கு போனா புண்ணியம் இறங்குன்னு போய்கிட்டு இருக்கிறீங்க, அங்க போனா பரக்கத்து இறங்குன்னு போய் கொண்டிருக்கிறீர்கள், அங்க போனா அவுலியாவுடைய அருள் மாறி பொழிகிறது என்று என்ன செய்றீங்க? நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அங்க அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. சாபம் இறங்குறத கண்ணால பாக்குறோம். ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி பாட்டு இதாங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசி உறவாடுகிற காட்சிகள் அங்க நடக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. Allah